இது வடப்பள்ளி தெப்பக்குளங்க. நீத்தார் கடன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். நிறைய ஜனம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்திருக்காங்க. இதனுடைய விளக்கம் என்னென்னா, எங்கே திதி கொடுத்தாங்களோ அங்கேயே தான் கொடுக்கணும். அதாவது அவங்க இறந்தவங்கள ஆன்மா இங்கே தான் வந்து காத்திருக்குமா. நம்ம பசங்க வராங்களா, திதி கொடுக்குறாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்குமா. அதனால் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? குன்றத்தூரில் வந்திருக்கீங்க திதி கொடுக்க, ஒரே இடத்துல கொடுக்கணுன்றதுக்கோசம். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? குடும்பம் தான். நீங்கள் எங்கே குன்றத்தூரில் வந்திருக்கீங்களா திதி கொடுக்க? ஓகே ஓகே. இதனோட பலன் என்ன சார்? திதி கொடுக்குற பலன் என்ன? அது பலன் என்ன அப்படின்னா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கிடையாது, நினைவூட்டல். நினைவூட்டல் அது பண்ணும்போது நம்ம ஃபேமிலியை வந்து தழைக்கும்னு சொல்லுவாங்க. தழைக்கும். ஆமாம், எது போனாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஆமாம். அதுக்கோசம் எல்லாமே வந்து நீத்தார் கடன் கொடுக்குறாங்க. இது எங்கே கொடுத்தோமோ அங்கே கொடுத்தா திருப்தி. முடியாதவங்க அருகில் கொடுத்துக்கலாம், சூழ்நிலை காரணமாக கொடுத்துக்கலாம். பட் முடிஞ்சு வராமல் இருந்துடாதீங்க. எங்கே கொடுத்தீங்களோ வந்து கொடுங்க. நன்றி. பாருங்கள் எத்தனை பேர் நீத்தார் கடன் கொடுக்குறாங்க பாருங்கள். இல்லை சில பேர் நானே கூட வாங்கியிருந்து வரேங்க, அங்கே கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் முடியாது சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன். பட்டு இது வந்து என்னென்னா, அவங்க அந்த ஆன்மா மேலே காத்துட்ருக்காங்க. யார் வந்திருக்கான்னு பார்க்கும். பார்த்துட்டோன்னே அவங்க திருப்தி அடைஞ்சு போயிடுவாங்க. அதுதான் அந்த நீத்தார் கடன் கொடுக்குறதோடைய பலன். அதனால் இன்றைய ஜென்ரேஷனில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. இதோடைய பலனை நீங்கள் அனுபவ ரீதியாக பட்டால் தான் தெரியும். நன்றி. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சி. வேலு, சமூக ஆர்வலரில் ஒருவர். நன்றி.